7லேருந்து 8 முறை கருக்கலைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. அதை இப்போ கம்ப்ளைண்ட் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நம்ம ஜாலியாக உட்காந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் சில பேர் இருக்கு. அது கிடையாது. ஸோ நீங்க கம்ப்ளைனட் அவங்களுக்கும் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவங்களுக்கும் இங்கே டியூட்டி இருக்கு. ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்ட நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்றது என்னோட டியூட்டினா நான் சொல்ற கம்ப்ளைண்ட்ல ஒரு வேர்டுக்கும் நான் எவிடன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? இதுவாயிட்டு அபார்ஷன் பண்ணது தப்பு தானே. ஏன்னா இப்போ சீமான் தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா அபார்ஷன் பண்ண வச்சிருக்காரு அப்படின்றது அது தவறு தானே. ஒரு ஒத்துக்கிட்டு இருக்கிறது நமக்குள்ள கல்யாணம் வேணாம், ஆனால் நம்ம செக்ஷுவலாக ஒன்றா இருக்கலாம், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஓகேன்றது லிவிங் லெவல். ஓகே, இங்கே கல்யாணம்ன்ற ஒரு ஹோப்பை வச்சுக்கிட்டு இப்போ அதனால நிறைய பெண்கள் வெளில வராங்க. ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இருக்கா இல்லையா, கன்சென்ட் இருக்கா இல்லையா, அவ்வளோதான் இந்த கேஸை பொறுத்த. ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இருந்திருந்தா இவங்க திரு சீமானுக்கு பிறகாக நிறைய ஆணோடு இருந்தாங்க அப்படின்றத நாம் தமிழ் கட்சி மூலமும் திரு சீமானு சொல்லக்கூடிய ஒரு அப்படி ஒரு ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இருந்திருந்தா அவங்க அப்படி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்போ இதுவே ஃபர்ஸ்ட் பொய்யாடுது இல்லையா? அப்போ நீங்கள் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் கான்செப்டை தாண்டி இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சென்ட் இல்லாமல் பண்ண ஒரு விஷயம், அது ரேப்புன்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல வருது இல்லையா? ஈவன் செக்ஸ் ஒர்க்கரையும் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் தொட்டா ரேப் தான். ஓகே, இங்கே ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்ன்றதை தள்ளி வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் நம்ம தள்ளி வச்சிடலாம். ஒருவேளை கன்சென்ட் இல்லாமல் அவங்க செக்ஸ் வச்சிருந்தா, கன்சென்ட் இல்லாமல் அபார்ஷன் பண்ணிருந்தா, இந்த தரப்புல கன்சென்ட் இல்லாம எப்படி ஒருத்தருக்கு 7 முறை வந்து கருக்கலைப்பு செய்ய முடியும்? இதுவே தவறா இல்லையான்னு சொல்றாங்க. கன்சென்ட்டோட இவங்க கொடுத்தாங்களா இல்லை இவர் ரிட்டர்ன் பண்ணி பண்ண வச்சாரான்றத இப்போ ப்ரூவிங் ஃபேக்டரா இருக்க போற ஒரு விஷயம். ஒரே ஒரு விஷயமுங்க, நான் ஆமாம் கன்சென்ட்டோட ஒன்றா இருந்தோம், லிவிங்கில் நாங்கள் இருந்துட்டோம். ஓகே, அப்போ என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் பாலியல் குற்றவாளியும் கிடையாது, பாலியல் எந்த ரீதியான ஒரு குற்றத்தையும் என் மேலே நீங்கள் வந்து சுமத்த முடியாது. ஏன்னா அவர் அதுதானே சொல்கிறாரு, அந்த மாதிரி திரும்ப சொல்லாதீங்க என்ன அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் நீங்கள் போய் காம்பன்சேஷனுக்கு பேசுங்க? வாட் இஸ் த நீட்? என்ன தேவை இருக்கு? உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சீமான் அவர்களுக்கு எதிராக வழக்கு. திரு சீமான் அவர்களே உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் 2 இடத்துல வந்து வழக்கு போகிறார். உயர்நீதிமன்றத்தில் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, அவருடைய தரப்பில் வந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க விஜயலட்சுமி குறித்த வழக்கு. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தடை விதிவதற்கு விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையுமே விதிக்கிறாங்க. நேற்று விஜயலட்சுமி முற்றிலுமாக இந்த வழக்கிலிருந்து பின்வாங்கிட்டு இதோடு நான் முடிச்சிடுறேன், ஏன்னா எனக்காக யாருமே ஆஜராகலன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு வழக்கின் தன்மையாக இந்த வழக்கே வந்து சீமானுக்கு வந்து ஆதரவாகவும் விஜயலட்சுமிக்கு எதிராகவும் இருக்கு. அவர் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ, ஏன்னா இப்போ விஜயலட்சுமி அவர்கள் வந்துட்டு ஏன் அவங்களுக்கு ஸ்டில் அவங்க சைடு யாரும் நிற்கலைன்றது ஒன்று. அலிகேஷன் செகண்டரி, அதுக்கான செக்ஷன்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு. ஏன்னா திரும்ப இது என்ன சொல்கிறாங்கன்னா திருமண மோசடின்னு சொல்லுங்கள், பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லாதீங்க, பாலியல் குற்றவாளின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி விஜயலட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க திரும்ப. இதான் லாஸ்ட் வீடியோ. நேற்று சொல்லும் போது கூட ஒன் ஆஃப் மை லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருப்பாங்க கடைசியில் சொல்லும் போது இல்லையா? அப்போ இது முடியுதா இல்லை தொடரப்போதா? இரவோடு இரவாக பணம் மாறிடுச்சா, கை மாறிடுச்சா, அதனால இப்படி பேசுகிறாங்களா, இல்லை அவங்க சைக்கலாஜிக்கலி அவங்க இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க அதனால அவங்க பண்றாங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் யாருமே இல்லை விஜயலட்சுமிக்காக, நேற்று கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் யாருமே எனக்காக போய் நிக்கல, அதனால இனிமேல் யார்கிட்ட போய் நான் நீதி கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்க பேசியிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இப்போ இந்த இடைக்கால தடை இன்ட்ரீம் ஸ்டே அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப பெரிய வெற்றியாகவும் இந்த இடத்துல நம்ம பார்த்துட முடியாது. ஓகே, ஏன்னா ஸ்டில் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து நிரபராதினும் கிடையாது, குற்றவாளினும் கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர். ஸ்டில் அந்த விஷயம் தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ எதற்காக இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க இப்போ வந்து ஹைகோர்ட் போட்டாங்க இல்லையா, 12 வாரத்துக்குள்ள விசாரிங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அது எல்லாத்துக்கும் தான் இடைக்கால தடை விதிச்சு என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, சமரசம் ஏதாவது எட்டப்படுதா அப்படின்னு பாருங்கன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சமரசம் வந்து எட்டப்படுதா பாருங்க, 2 பக்கம் பேசுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இல்லையா? ஒரு வழக்கு வந்து குறிப்பாக அவங்க வந்து விஜயலட்சுமியோட தரப்பில் நான் 7 முறை வந்து கரு கலைக்கப்பட்டது, எனக்கு இவர் வந்து திருமணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு திருமண மோசடி, பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டு, இது எல்லாமே எழுந்த ஒரு வழக்கில் த்ரெட்டனிங் அப்படி இருக்கும்பொழுது எப்படி வந்து நீதிமன்றம் சமரசத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. சமரசம் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை 2 விஷயம் இருக்கு. இப்போ ஹைகோர்ட்டிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ 2 தரப்புல இருந்து இவங்க சீமான் தரப்புல இருந்து ஹைகோர்ட்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இது ஒருமித்த உறவு தப்பல்ல அப்படின்னா, கான்சென்சுவல் செக்ஸ், ஏன்னா அதுதான் மேக்ஸ் எ தின் லைன், அது வந்து வித் கன்சென்ட்டா வித்அவுட் கன்சென்ட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி நம்ம வந்து ஐபிசில பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 375 376 ரெட் வித் செக்ஷன் 90, இப்போ பிஎன்எஸ்ல எப்படின்னா செக்ஷன் 63 64 ரெட் வித் செக்ஷன் இங்க 28 அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். முன்னாடி ஃபுல்லாக நமக்கு கான்செப்டாக இருந்தது ரேப்பு, கேங் ரேப்பு அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்தது. இந்த வழக்கை நம்ம பார்த்தோம்னா ஐபிசியில் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஒன்று. ரெண்டாவது நீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜா ப்ரீச் ஆஃப் மேரேஜ்னு 2 விஷயம் பார்க்கணும். ஓகே, ஏன்னா இப்போ பிஎன்எஸ்ல டெரிவேட்டிவா எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முன்ன வித் கன்சென்ட் நடந்ததாங்க, வித்அவுட் கன்சென்ட்ன்றதை தாண்டி
forceful sexual intercourse or sexual intercourse in the promise of something with the intention to deceive. அந்த சம்திங்ன்றது கல்யாணமா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேவரா இருக்கலாம், உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், உனக்கு நான் இந்த விஷயம் பண்ணித்தரேன், அந்த விஷயம் பண்ணித்தரேன், என்னவா வேணா அந்த இடத்துல இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கன்சென்ட்டை வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்குறது ஒன்று இருக்குது, இல்லைனா ப்ராமிஸ் ஆஃப் சம்திங் வாங்குறது ஒன்று இருக்குது. ஏன்னா பிரீச் ஆஃப் இது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்குறதும் ஒரு வகை. இன்னொன்று பிரீச் ஆஃப் மேரேஜ்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ 2 பேருமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருக்கும் அவங்களோட ஆப்ஜெக்ட். பட் அவங்க இதை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. சொல்கிற மாதிரி செக்ஷுவல் விஷயத்துலையும் இன்டர்கோர்ஸ் அந்த விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். பட் சில சூழ்நிலைனால கல்யாணத்தை வேணான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக அவங்க வந்துட்டு இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பா அம்மா வந்து நம்ம கூட இருக்கக்கூடாது, நம்ம தனி கொடுத்துன போகணும் அப்படின்னு சொல்கிறதும், அந்த பையன் ஏதாவது கண்டிஷன்ஸ் போடுறதும் பிரீச் ஆஃப் மேரேஜ். இந்த காரணங்களால இந்த மேரேஜ் என்னால் தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது 2 தான் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கோர்ட்டில் இந்த மாதிரி சொல்லுவாங்களான்னு கேட்டால், ஹைகோர்ட்லையும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் பர்சன், அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட்னு 2 கான்செப்ட் இருக்குது. இதை நம்ம அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் பர்சன்னு பார்க்க முடியாது, ஏன்னா இது பொது வெளிக்கு வந்துருச்சு. ஒன்று. 2வது இதில் என்ன, ஏன் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ, அப்யூஸோ, அசால்ட்டோ, ரேப்போ இதெல்லாம் அகெயின்ஸ்ட் விமன் கம்யூனிட்டி இல்லையா. அப்போ புகார்தாரர் புகாரை வாபஸ் பெற்றாலும் ஓகே, காவல்துறையினர் நினைத்தால் கோர்ட்டின் உத்தரவின்படி இந்த விசாரணை தொடர்ந்து நடத்தலாம். ஏன்னா புகார் தான் வாபஸ் பெற்றிருக்கு, போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படி தானே இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதுதான் விஷயம். கோர்ட்டும் இங்கே என்ன அப்படின்னா, கோர்ட்டோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, புட் அன் எண்ட் டு லிட்டிகேஷன். 1. 2வது வந்து இப்போ சீமான் அவர்களே இப்போ என்ன சொல்லுன்னா, ஹைகோர்ட்ல அவருக்கு எதிராக வந்தோடனே கட்சியோட அழுத்தம் அப்படின்னாரு, சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு ஃபேவரா வந்தோடனே எதுவுமே பேசல இந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது என்னன்னா, இப்போ கோர்ட்டோட சிஸ்டமே என்னவா இருக்கு அப்படின்னா, நோ ஒன் இஸ் அபவ் லா, நத்திங் இஸ் அபவ் லா. அதுதான் கான்செப்ட். அப்புறம் என்னன்னா, லைக் புட் யுவர் பொலிட்டிக்கல் பேட்டில் அவுட் சைடு தி கோர்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, உள்ள கொண்டு வராதிங்கன்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. இன்னொன்று, 15 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா. இல்லை 2 கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் இப்போ இருக்கு. ஒன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சீமான் தரப்புல இருந்து தான் எடுத்து வைக்கப்பட்டது. ஏன்னா பெட்டிஷன் அஃபிடவிட்ல என்ன இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்த்து தான் அது வந்து ஹியரிங்கே அக்செப்ட் பண்ணப்படும். ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லியிருந்தா, ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஹவ் பீன் ட்ரையிங் ஃபார் லைக் இது அமிகபிள் செட்டில்மெண்ட், அதாவது காம்பன்சேஷன் ஒரு விஷயம், சமரசன்ற ஒரு விஷயம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு ஒருவேளை இவங்க சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு கோர்ட் வந்து சரி நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அதை அப்படியே ட்ரை பண்ணுங்க, அதற்காக தான் இந்த 2 மாதம் காலக்கெடு அப்படிங்கிற ஒரு விஷயம். ட்ரை பண்ணுங்க, ஒத்து வந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் இதில் எப்படி போகும் அப்படிங்கிறதா விஷயம். ஏன்னா இங்கே 5 விஷயம் சொன்னதா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இழப்பீடு, சமரசம், உடன்பாடு, அப்புறம் பேச்சுவார்த்தை, சுமூக தீர்வு. அதான் அமிகபிள் சொல்யூஷன், அமிகபிள் செட்டில்மெண்ட் த்ரூ ஒரு மீடியேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் அது எட்டுச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா அடுத்தது அதன் பேரில் திரும்ப மே 2ஆம் தேதி விசாரிக்கப்பட்டு அடுத்த கட்ட விஷயங்கள் இங்கே போகும். இப்போ இந்த வழக்கில் முதல் கட்டமாக வந்து உயர்நீதிமன்றம் அதை நடத்தணும்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, இங்கே வந்து மிரட்டியிருக்காங்க, வற்புறுத்தியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து 3 முறை வந்து குடுக்கு வாங்கப்பட்டது அப்படின்றப்போ இங்கே வந்து ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்றத சொல்லப்படுது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போது கயல்விழி அவர்களை சீமான் திருமணம் பண்ணி 15 வருடத்துக்கு மேலே ஆகுது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அன்னைக்கெல்லாம் இவங்க தடுக்காமல் இவங்க கூட உறவில் இருந்தாலுமே கூட 2 பேருடைய கன்சல்ட்டோடு தான் இருந்திருக்காங்க, அப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு தேவைக்காக திருப்பி வந்து சீமான் மேலே வந்து ஒரு பெண் அவங்க வந்து இவர் கூட இருந்தாங்கன்ற காரணத்துக்காக கன்சென்ட்டோடு இருந்தால் கூட வந்து இவர் மேலே குறை சொல்லி ஒரு மேலே வந்து வழக்கு தொடுக்க முடியுமான்னு தான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நமக்கே காமனாக யோசிச்சா புரியும். இப்போ எந்த ஒரு பெண்ணுமே வந்து தன்னை ஒரு ஆண் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா போகும்போது கல்யாணம் தெரிஞ்ச தடுத்து நிறுத்துவாங்க. 1. 2வது வந்து நம்மளே அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் ஆடியோஸ் பார்க்க முடிஞ்சது. விஜயலட்சுமி தரப்பில் வந்துட்டு நிறைய பேரங்கள் பேசப்பட்டதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. ஒருவேளை இந்த இடத்துல த்ரெட்டனிங் ஃபேக்டர்னால அவங்க அமைதியாக இருந்தாங்களாலும் நமக்கு தெரியாது. இது எல்லாமே எங்கன்னா ப்ரூவிங் ஃபேக்டர் கேஸில் தான் நடக்க போகுது இந்த இடத்துல. 1. 2வது சொன்ன மாதிரி அவங்க 7லேருந்து 8 முறை கருக்கலைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. அதை இப்போ கம்ப்ளைண்ட் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நம்ம ஜாலியாக உட்காந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் சில பேர் இருக்குது. அது கிடையாது. ஸோ பீங் பீங் அவங்களுக்கும் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கும் இங்கே டியூட்டி இருக்குது. ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்ட நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்றது என்னோட டியூட்டினா, நான் சொல்கிற கம்ப்ளைண்ட்ல ஒரு வேர்டுக்கும் நான் எவிடன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? இங்கே அவங்க 7லேருந்து 8 முறை கருக்கலைப்புனா அப்போ எவிடன்ஸ் கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக அவர் 60 லட்ச ரூபா என்கிட்ட வாங்கி ஏமாத்திட்டாருன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். இவ்வளவு விஷயங்கள் அங்கே கொடுத்துருக்கணும்ல அவங்க. ஓகே, பேஸ் ஒரு எவிடன்ஸ் இல்லாம எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இந்த எவிடன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பேஸ் எவிடன்ஸ் கொடுக்கணும்ல, அது நமக்கே லா ப்ரொசீஜர்ஸ் தெரியும். இல்லை அதான் இருக்காங்களா? கொடுத்துருக்கணும். ஆனால் அது நமக்கு தெரியல. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் விஷயம் வெளில வராது இல்லையா, நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைலிங் அப்போ தான் நமக்கு விஷயம் தெரியும். 1. 2வது இப்போ ரீசெண்டாக இந்த ஹைகோர்ட்டோட ஆர்டரின் பேரில் விஜயலட்சுமி கிட்ட பெங்களூர் வரைக்கும் போயிட்டு 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் சில ஆவணங்களும் அவங்க கொடுத்துருக்காங்கன்ற விஷயமும் இங்கே வந்தது. ஒருவேளை அவங்க ஹெல்த் கண்டிஷன் தெரிஞ்சு அங்கே போயிருக்கலாம், வீட்டில் யாரும் இல்லை அவங்க அக்காவை பார்த்துக்க அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போயிருக்கலாம், இல்லை த்ரெட்டனிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால அங்கே போயிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. 1. இன்னொன்று வந்துட்டு இப்போ ஃபால்ஸ் அலிகேஷன் இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்படியே இருந்தாலும் அந்த இடத்துல
இதுவாயிட்டு அபார்ஷன் பண்ணது தப்பு தானே அந்த இடத்துல. ஆமா. ஏன்னா இப்போ சீமான் தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா அபார்ஷன் பண்ண வச்சிருக்காரு அப்படின்றது அது தவறு தானே அந்த இடத்துல. ஏன்னா இங்க நான் திரும்ப அதான் சொல்றேன், தின் லைன் தான் இந்த இடத்துல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒத்துக்கிட்டு இருக்கிறது, நமக்குள்ள கல்யாணம் வேணா, ஆனா நம்ம செக்ஷுவலா ஒன்னா இருக்கலாம், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஓகேன்றது லிவின்ல வந்துடும். ஓகே, இங்கே கல்யாணம்ன்ற ஒரு ஹோப்பை வச்சுக்கிட்டு இப்ப அதனால நிறைய பெண்கள் வெளில வராங்க. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் நம்ம எவ்வளவு பாக்குறோம், எங்கேயோ பாக்குறாங்க, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல போறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு ஹோப் கொடுத்துட்டு செக்ஷுவல் இதுவாயிடுச்சு பிடிக்கலன்ட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்னு இருக்குல்ல, இப்ப இந்த கேஸ் அதை பொறுத்து தான். ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இருக்கா இல்லையா, கன்சென்ட் இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் இந்த கேஸை பொறுத்து. ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இருந்திருந்தா இவங்க திரு சீமானுக்கு பிறகாக நிறைய ஆணோடு இருந்தாங்க அப்படின்றத நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் திரு சீமானு சொல்லக்கூடிய ஒன்று. அப்படி ஒரு ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இருந்திருந்தா அவங்க அப்படி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்போ இதுவே ஃபர்ஸ்ட் பொய்யாயிடுது இல்லையா? அப்ப நீங்க ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் கான்செப்டை தாண்டி இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்சென்ட் இல்லாமல் பண்ண ஒரு விஷயம், அதை ரேப் பண்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல வருது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4 பேர்கிட்ட அவங்க ஏதோ காசு வாங்கி ஏமாத்திருக்காங்க, இதே மாதிரி அவங்க கண்டினியூஸ் நேச்சரா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இங்க ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டு வரலாம், என்ன அப்படின்னா மேரிட்டல் ரேப் இஸ் ரேப். ஈவன் செக்ஸ் ஒர்க்கரையும் அவங்க பெர்மிஷன் இல்லாம தொட்டா ரேப் தான். ஓகே, இங்க ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்ன்றதை தள்ளி வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் நம்ம தள்ளி வச்சிடலாம். ஒருவேளை கன்சென்ட் இல்லாம அவங்க செக்ஸ் வச்சிருந்தா, கன்சென்ட் இல்லாம அபார்ஷன் பண்ணிருந்தா, இவங்க தரப்புல கன்சென்ட் இல்லாம எப்படி ஒருத்தங்க 7 முறை வந்து கருக்கலைப்பு செய்ய முடியும்? இதுவே தவறா இல்லையான்னு சொல்றாங்க. அதுதான் கன்சென்ட்டோட இவங்க கொடுத்தாங்களா இல்ல இவர் த்ரெட்டன் பண்ணி பண்ண வச்சாரான்றதா இப்போ ப்ரூவிங் ஃபேக்டரா இருக்க போற ஒரு விஷயம். ஓகே, நான் அதான் சொல்றேன். இப்போ இவங்க 6 முறைன்றதை அவங்களுக்கு வந்து இது முடிஞ்சதுன்னு நமக்கு தெரியும், மெடிக்கல் செக்அப் நமக்கே நல்லா தெரியும். ஒரு கம்ப்ளைனன்ட் வெளியே வந்து இப்போ அதை பார்க்க முடியுமா, இப்போ இதை நிரூபிக்க முடியுமா? அப்பவே முடிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ கம்ப்ளைனன்ட் வராங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் 164 ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுப்போம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ண வேண்டிய முதல் விஷயம் மெடிக்கல் செக்அப்பா இருக்கும். அந்த விஷயம் தான் எப்பயும் முடிஞ்சிருச்சு அப்பவே. இல்ல நீங்க சொல்றது வந்து அவங்க 2011ல கேஸ் கொடுக்கும்போதே முடிஞ்சிருச்சு. மெடிக்கல் அப்பதானே எஃப்ஐஆர் போடுவாங்க, எல்லாம் எஃப்ஐஆர் போட மாட்டாங்கல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அந்த மே 2ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு சமரச தீர்வு வருதான்னு பாருங்க. இதுல இன்னொரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, கோர்ட்டுக்குள்ள சரி ஓகே நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சமரசமா போறதுக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வெளியே வந்து சீமானிடம் வந்து பிரஸ்ல கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ யார் சொல்றது உண்மை இந்த இடத்துல? ஏன்னா அட்வொகேட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள கிளைண்ட்ஸோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நம்ம இந்த இடத்துல. அப்போ நம்ம வாய்க்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவுமே அந்த இடத்துல பேசிடக்கூடாது. அப்படி பேசினா அது வந்து மிஸ்லீடிங் ஆஃப் ஃபேக்ட். ஸோ கோர்ட்டு நேரத்தை வீணடிச்சதுக்காக வந்து அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம், அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸும் இந்த இடத்துல இருக்க போகுது இல்லையா? ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இதே சீமான் அவர்கள் முன்னாடி 2-3 விஷயம் ஒன்று மெயினாக இந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் நம்ம பார்த்துருப்போம். நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும் நம்மளால பார்க்கப்பட்டது. ஓகே, அப்ப இது கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் தானே இந்த இடத்துல. அப்ப உள்ள நீங்க வந்துட்டு போதுன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க, வெளியே வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க. அதை தாண்டி நம்ம ஒரு ஆடியோ கூட இப்ப வைரல் ஆனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாரோ சீமான் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமியிடம் பேரம் பேசினதாகவும் ஒரு ஆடியோ வைரல் ஆச்சு. ஆக்சுவலி பேசும்போது இல்ல அவர் தான் பிரஸ்ல உட்காந்து அவ்வளவு விஷயம் பேசுறாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பிரஸ்ல வேற எப்படி பேச முடியும், அப்படிதான் பேச முடியும் இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளில வந்தது. ஓகே, ஸோ இதுல இப்போ ஒரே ஒரு விஷயமுங்க, நான் ஆமா கன்சென்ட்டோட ஒன்னா இருந்தோம், லிவிங்ல நாங்க இருந்துட்டோம். ஓகே, அப்ப என் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் பாலியல் குற்றவாளியும் கிடையாது, பாலியல் எந்த ரீதியான ஒரு குற்றத்தையும் என் மேல நீங்க வந்து சுமத்த முடியாது. ஏன்னா அவர் அதுதானே சொல்றாரு, அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லாதீங்க என்ன அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் நீங்க போய் காம்பன்சேஷனுக்கு பேசணும்? வாட் இஸ் த நீட்? என்ன தேவை இருக்கு? இல்ல அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் இவங்க கூட இருந்திருக்காங்க, சரி தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற முறையில் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணா அதுக்காக பிளாக்மெயில் பண்ணலாமா? அப்ப இதே பிளாக்மெயில் இவர்கிட்ட இருந்து போயிருந்ததுன்னா, அதே த்ரெட்டன் இவர்கிட்ட இருந்து போயிருந்ததுன்னா, இல்ல இவர்தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இவர்தான் இவங்க கூட இருக்காங்களா அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் இங்க என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அவங்க கல்யாணம் செஞ்சுட்டாலும் என் கல்யாணத்தை வந்து நீ கெடுக்க கூடாது அப்படின்னு ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டர் அங்க இருந்திருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்கும். பட் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து போராடலாம் கண்டிப்பா. பட் இங்க இருக்க ஒரே பெரிய லேக் என்ன, ஏன் விஜயலட்சுமி தரப்புல யாருமே நிக்கல யோசிக்கிறாங்கன்னா இந்த இடைவெளி மட்டும்தான். ஏன்னா இப்ப எப்படி ஆகுதுன்னா, இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப இவர் ஏன் வந்து அரசியல் ரீதியா பேசுறாரு, ஏன்னா டிஎம்கே வரும்போதெல்லாம் தான் இது வருது, ஏடிஎம்கே வரும்போது சைலண்டா இருக்காங்க, அதாவது நடிகைகளையும் பெண்களையும் ஏவி விட்டு பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் பெருசா பேசுறாரு. ஒண்ணு, விஜயலட்சுமி வந்து ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அப்போ ஒரு வீடியோ போடுறாங்க, அப்புறம் காண போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆமா அதான் பணம் கொடுக்கும்போது வாங்குறாங்க. இப்போ 30,000 ரூபாய் அவங்க மந்த்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல இருந்தது. ஓகே, வாங்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு இல்லையா? ஸோ விஜயலட்சுமி தரப்புலையும் அவங்க செஞ்சதை தவிர என்ன சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் இருந்தாலும், ஓகே அவங்க மென்டல் சைக்கலாஜிக்கல் ட்ராமா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், த்ரெட்டனிங் ஃபேக்டர் அவங்களுக்கு இருந்தாலும், இப்போ இவ்வளவு தூரம் இவங்க வெளில வந்து சொல்றோம். ஏன்னா முன்னாடி நாள் ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னையா நீ வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்ற, உன்னை இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நேற்று அப்படியே வேற ஒரு ஃபார்மேட் நேற்று. ஓகே, அவங்களிடம் அந்த தெளிவு இல்லைன்றது தான் இங்க விஷயம். தெளிவா இருந்தது நமக்கே தெரியும்ல. நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸே யாராவது ஒருத்தர் அனுபவிக்கிறாங்கன்னா அதுக்குன்னு கால அவகாசம் இருக்கு இல்லையா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒன்றும் 6 மாசம் 1 வருஷம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, யாராவது எடுத்துப்பாங்களா?
கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு நம்ம எதை வச்சு நம்ம எஃப்ஐஆர் குவாஷ் பண்றோம், எதை வச்சு நம்ம ஈஸியா பெயில் வாங்குறோம்? ஒரு கால ஒரு வருஷம் ஆகுதுங்க, 2 வருஷம் ஆகுது, இப்போ வந்து இந்த பொண்ணு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அங்க இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் தரப்புல எனக்கு சரியா நடவடிக்கை எடுக்கல, பாருங்க என்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குங்க, நான் எவ்வளவு பேரை போய் போலீஸ் அஃபிஷியல்ல பார்த்திருக்கேன், நான் கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கி தான் அந்த எஃப்ஐஆர் போட வச்சிருக்கேன். ஸோ காவல்துறையின் அலட்சியத்தினால தான் இந்த ஒரு வருடம் டிலேன்னு சொன்னா கோர்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, பட் இங்க பெரிதும் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, அவங்க த்ரெட்டனிங் ஃபேக்டர்ல தான் இந்த டிலே ஆயிடுச்சுன்றது தான் ஒரு பிரைமா ஃபேஸேவா இந்த இடத்துல பார்க்கப்படுது. அது இருக்கா இல்லையான்னு உடைக்கிறது தான் இந்த கேஸோட அடுத்த கட்ட நகர்வே இங்க இருக்க போகுது. ஸோ முழுக்க விஜயலட்சுமி கையில மட்டும் தான் இந்த கேஸ் இருக்க போகுது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்ட மாதிரி இந்த 2 மாதம் இருக்கு இல்லையா, அடுத்த இயரிங்க்கு, இது நினைச்சா நாளைக்கே உடப்படலாம். 2 மாதம் வரைக்கும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. யார் உடைப்பாங்க? இப்போ இங்க போயிட்டாங்க இல்லையா, இப்போ நம்ம ஹைகோர்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா சீமான் தரப்பு ஆஜரானாங்க, அரசு தரப்புல ஆஜரானாங்க. ஓகேவா, இதே சுப்ரீம் கோர்ட்ல சீமான் தரப்பு மட்டும் தான் ஆஜரானாங்க. அரசு தரப்புலயும் எந்த அட்வொகேட்டும் ஆஜராகல, விஜயலட்சுமி தரப்புலயும் எந்த அட்வொகேட்டும் ஆஜராகல. இல்ல அப்படி ஆஜராகாம இருக்கலாமா? அரசு தரப்புல கூடாது, இருந்திருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி, அதுதான் இங்க வந்து அரசும் தவறிடுச்சோன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் நான் சொல்றேன். இன்னொன்னு, இப்ப வந்து கோர்ட் தரப்புல இருந்து, ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு எஃப்ஐஆர் குவாஷ்னா ஈஸி கிடையாது. கன்சர்ன் பார்ட்டி கம்ப்ளைண்ட்டை கேட்காம அங்க குவாஷ் பண்ண முடியாது. அது இன்னொன்று ஐஓ போலீஸ் அஃபிஷியலை கேட்காம பண்ண முடியாது. இதில் ஏன்னா பெட்டிஷனர் இவராக இருந்தாலும் ரெஸ்பாண்டன்ட் R1 வந்து தமிழக அரசு, அதாவது காவல்துறை, கன்சர்ன் ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், காவல் ஆய்வாளர், R2 வந்துட்டு விஜயலட்சுமி. இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இதன் பெயரில் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஒருவேளை இவங்க வந்து விஜயலட்சுமி வந்து இல்லைங்க நான் காம்பன்சேஷனுக்குலாம் நான் ரெடியா இல்லை, எந்த அமிக்கபிள் விஷயத்துக்கும் நான் போல அப்படின்னு சொன்னா உடனே இந்த தடை உடப்பட்டுரும்ல. அதுதான் எங்க விஷயம். ஏன்னா இன்னொன்று, நான் ஏன் அரசு இங்கே தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அகெயின் இது வந்து தமிழக அரசோட சார்பில் தான் அந்த ஸ்டாண்டிங் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணணும். நமக்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு AOR தான் பண்ண முடியும். இவர் தரப்பில் ஆஜரானவங்க பார்த்தீங்கன்னா கோபால் சங்கரநாராயணன், அவர் சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் தமிழ்நாடு ப்ளஸ் அட்வொகேட் டீமு. அப்புறம் நம்ம நார்த்தில் வந்து ரொம்ப ப்ரீமியர் ஃபேமஸ் லாயர், ஹைலி சார்ஜ்டுன்னு சொல்லப்படுற நிர்மேஷ் துபே, அவர் தான் ஆஜராயிருக்கார். அவர் வந்து இந்த அர்ணப் கோஸ்வாமி கேஸு, அதுக்கப்புறம் இந்த ப்ரீமியர் லீக்கான கேஸு, சென்ட்ரல் பார்ட்டிஸோட நிறைய கேஸை வந்துட்டு அவர் இந்த இடத்துல டீல் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜஸ்டிஸ் வந்து நாகரத்னா, ஜஸ்டிஸ் சதீஷ் சந்திர சர்மா, இவங்க முன்னாடி தான் இது வந்தது. இப்போ இவங்களுக்கு இங்கே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஒன்று, தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும், சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும், யாரையா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் இப்போ சட்டத்துறை அமைச்சர் யாரு, ரகுபதி. காவல்துறையும் உளவுத்துறையும் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, சிஎம் தரப்புல இருக்கு. அவங்களுக்குள்ள ஃபைல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டு இந்த மாதிரி நம்ம சார்பாக ஒரு கேஸ் வருது. அகைன் போலீஸ்ன்றது தமிழக அரசு சார்ந்தது தான். அப்போ போலீஸ் தரப்புல இருந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் இந்த கேஸ்ல இவ்வளவு தூரம் விசாரிச்சிருக்கோங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கணுமா வேணாமா? அவங்க இடத்துல கொடுக்கலையே. இல்லைன்னா ஒரு கேவியட்டாவது ஃபைல் பண்ணிருக்கலாம்ல. நமக்கே தெரியும் கேவியட்னா என்ன கேட்காம எதுவுமே அடுத்தது அந்த கேஸ்ல ப்ரொசீடிங் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த கேவியட் வந்து மோஸ்ட்லி சிவில் கேசஸ்ல அக்செப்ட் பண்ணுவாங்க, கிரிமினல் கேசஸ்ல கொஞ்சம் கஷ்டம். பட் இஃப் ஜட்ஜ் கெட்ஸ் கன்வின்ஸ்டுனா அந்த பெட்டிஷன் அக்செப்ட் பண்ண போறாங்க. ஓகே, கேவியட்ல அப்படி இருக்கும்போது இவங்க இந்த ஆனால் இங்க என்ன ஒரு டிலேனா, வெள்ளிக்கிழமை தான் இவங்க போட போறாங்கன்னு தெரியுது, சனி ஞாயிறு கோர்ட் ஒர்க்கிங் கிடையாது. ஸோ அவங்க அதுக்குமே சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இன்னொன்று, விஜயலட்சுமி சொல்றாங்க இல்லையா, எனக்காக ஆஜராக யார் இருக்கா, ஐ மீன் அட்வொகேட் ஃபீஸ் பே பண்ண என்கிட்ட இல்லைன்னு. அவங்க போயிட்டு ஏன் வந்துட்டு லீகல் எட்ல போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம்ல. இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட கேஸை வந்து நான் வாதாடுறதுக்கு எங்கிட்ட போதுமான ஃபினான்ஷியல் என்கிட்ட வந்துட்டு இது கிடையாது, ஸ்ட்ரென்த் கிடையாது, கோர்ட்டை எனக்கு ஒரு அட்வொகேட் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, அரசு எனக்கு ஒரு அட்வொகேட் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அவங்க ஒரு பெட்டிஷன் போடக்கூடாது. போயிட்டு நமக்கே தெரியுது இல்லை, ஃப்ரீ லீகல் எட் இருக்கு, கஷ்டப்பட்டவங்க அதையும் அவங்க பண்ணலாம். அதை அவங்க பண்ணலாமே, பண்ணியிருக்கலாம், இல்லை இதுக்கு மேலே அவங்க அதை பண்ணலாம்ல. ஏன்னா இப்போ இங்கே இதுதான் விஷயம், எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டு நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு முழுக்க இப்போ இந்த கேஸ் அடுத்த கட்ட நகர்வு போதா இல்லையாங்கிறது விஜயலட்சுமி கையில் தான் இருக்குது. ஒருவேளை இவங்க இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டு எனக்கு காம்பன்சேஷன் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாலும், இல்லை இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டு அவங்க கொடுத்ததுக்கு எங்கிட்ட இந்த எவிடன்சஸ்லாம் ப்ரிலிமினரியா இருக்கு, ஸோ பிரைமா ஃபேஸை இருக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டாலும் இம்மீடியட்டாக அதை உடப்பட்டு ட்ரையலுக்கு தான் மாற்றப்பட போகுது. இப்போ இந்த வழக்கை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு பார்வையாளர் தான் சொல்லுங்கள், ஏதோ ஒரு வகையில் வந்து திரு சீமான் வந்து அரசியல் ரீதியாக அதில் பழிவாங்கப்படுறான்னு நினைக்கிறீங்களா? அரசியல் ரீதியாக பழி வாங்கப்படுறான்னு அது இன்ஸ்டிகேட்டிங் ஃபேக்டர் இருக்கு. ஓகே, பட் அரசியலோட இது வந்து கோர்ட் இப்படி நடந்துக்குதுன்றதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து என்ன ப்ரொவிஷன் போட்டிருக்காங்க, ஏன்னா நம்ம ஒரு ஜட்மெண்ட். சீமானுக்கு எதிரான எதிர்கட்சிகள் அவரை எதிர்ப்பவர்கள் வந்து இந்த விஷயத்தில் திரு சீமானை ரொம்ப கார்னர் பண்ணி தாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இருக்கிற விஷயத்த இருக்குன்றத மாதிரி தான் ரொம்ப எக்ஸாஜரேட்டிங் ஃபேக்டர் இங்க இருக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, அப்படி பார்த்தா இவருமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பர்சன் தான், தட் டு பீயிங் a கட்சி தலைவர். அவர் எப்படி போயிட்டு பொது வெளியில பாலியல் தொழிலாளின்னு சொல்லலாம்? இப்போ இவங்க வந்து இவரை வீடியோல தாக்கியிருக்காங்க, அவங்க அம்மா பத்தி தப்பா பேசியிருக்காங்க, அது எல்லா விஷயமும் இங்க நடந்திருக்கு. பொது வெளியில போய் நின்றுட்டு அவர் பாலியல் தொழிலாளி அப்படின்னா அதுக்கு தான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணேன். ஈவன் செக்ஸ் ஒர்க்கரே இருந்தாலும் கன்சென்ட் இல்லாம பண்ணா தவறுதான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இன்னொன்னு அவர் சொல்லியிருந்தாரு, இது அன்னைக்கு அந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு மட்டும் 4 பிரஸ் மீட் கொடுத்தாரு. அங்கேயுமே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் என்ன வயசுக்கு வந்த பொண்ணு, குச்சியில இருந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வச்சா ரேப் பண்ணேன்னு.
அது தப்பு தானே. தவறு தான். ஸோ அது தவறு தானே. அப்போ நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் நீங்கள் என்ன வேணால் பேசிடுவீங்க அப்படின்னா அப்போ ஒரு தலைவராக இருக்கிறதுக்கும் ஒரு லேமேனாக இருக்கிறதுக்கும் இங்கே வித்தியாசம் கிடையாதுல்ல. ஸோ அதுதான் இங்கே விஷயம். பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இங்கே இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக டார்கெட் பண்ணுறது, இது பண்ணுறாங்க, இல்லைனா அவங்களோட பர்சனலை கிளறது, அவங்கள வந்து டிஃபேம் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு தலைவராக இருக்கும்போது இந்த வார்த்தைகளை அவர் பேசியிருக்கக்கூடாது இல்லையா இங்கே. அதுதான் எங்கள் விஷயம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே இப்போ விஜயலட்சுமி டிசைட் பண்ணி இதோட முடிய போதா இல்லை ட்ரையலில் போனால் இவர் பெனிஃபிட் ஆஃப் டவுட் எடுத்துருக்கலாம்ல. இப்போ இவர் சொல்கிறாருல்ல என் மேலே இந்த அக்வைசேஷன்ஸ் எல்லாமே போய் இப்போ எங்கிட்ட வந்துட்டு இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம சொல்கிறாருல்ல, அது அவர் ட்ரையலில் கொடுத்துட்டா ஒன்று என்ன ஆக போகுது அப்படின்னா இவர் நிரபராதின்னு ஆக போகுது, இல்லைனா இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வரப்போகுது, இவருக்கு தானே ஃபேவராக வரப்போகுது அந்த இடத்துல. அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை பண்ணலாம் இல்லை. அதுதான் எங்கள் விஷயம்.